இங்க வா. இங்க வா. எங்க பின்னால அலைஞ்சி எங்களையும் டிஸ்டர்ப் பண்றது இல்லாம உன் டைமையும் ஏன் வேஸ்ட் பண்ற? ஏதாவது வேலை பார்த்து உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏய் ப்ளீஸ் அழாத. அழாத நிறுத்து. நிறுத்து. அடுத்த மேடம் நானும் ஒரு அனாதைங்க. எனக்கு யாருமே இல்லைங்க. நான் சொல்றத கேளுங்க. அனாதையா இருக்கிறது நம்ம தப்பு இல்ல. அதே நினைச்சு அழுதுட்டு இருக்கிறது தான் தப்பு. எனக்கும் சில ஆசைகள் இருக்கு. ஒரு பெரிய ஃபேமிலியில இருக்கிற பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிட்டு எல்லா உறவுகளும் இருக்கிற கூட்டு குடும்பத்துல நானும் ஒருத்தியா சின்ன சின்ன கோவத்தோட பாசமான பெரியவங்க நடுவுல சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆஃப் லக். டேக் கேர். பை. ஹே, அவனை அவாய்ட் பண்றதுக்காக தானே அப்படி சொன்னேன். இல்ல, என் மனசுல உள்ள ஆசையை தான் சொன்னேன். நான் வரும்போது மட்டும் ஏன் சார் உங்க காசெல்லாம் கீழே விழுது? என்ன நடக்குதுங்க? மண்டேல தான் ஒண்ணு இல்லன்னா மானரவச கூட இல்லையா? யோ உனக்கு தனியா எஸ்எம்எஸ் அனுப்பணுமா? என்ன ரோல் பண்ற? சீட்டை தேவையா? சீட்டுக்கு போனமா இல்ல வீட்டுக்கு போனமா? போயா. யாரு பொண்ணையே பார்த்தது இல்லையா? வாங்குற சம்பளத்துக்கு எல்லாம் ஒழுங்கா வேலை பாருங்கயா. இடியட்ஸ். ஏ நீ என்ன தலை சீவிட்டு இருக்க? அங்கதான் நாய் நக்கி விட்ட மாதிரி இருக்குல்ல, அப்புறம் என்ன? வேலையை பாருங்க. 10 idiots. Hello darling. Hi, how sir. are you? I'm fine, sir. That's good. முதல்ல இது மூடு. 24 hours வேலை பார்க்கிறதுக்காக நான் உன்னை இங்க வைக்கல. You are belonging to me. Got it? ஓ மூஞ்சில ஏதோ ஒன்னு குறையுதே. Nothing, sir. இல்ல இல்ல. Something is missing. I'm always perfect, sir. Something missing. உன் காது கிட்ட சொல்லவா? அதாவது சார் என்னையா? கஸ்டமர் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆச்சு சார். இன்னைக்கு நேத்தா நடக்குது? எவ்வளவு வருஷமா நடக்குது? அத இப்ப வந்து சொல்லணுமா? ஏயா மாசம் 5ஆம் தேதியானா உனக்கு சம்பளம் கொடுக்கறல்ல, அப்புறம் என்னையா? ஏயா ஏயா என்னையா ரூட் ஊர்றியா? లేదు சார். கிழிச்சிருவேன், புரியுதா? போய் உட்காரு. போ வேலையை பாரியா. இத பாருமா, இனிமே இந்த மாதிரி பேட் பாய்ஸ்க்குள்ள நீ சிக்னல் கொடுக்க கூடாது. ஓகே சார். அப்புறம் உன்னை கண்டம் பண்ணிடுவாங்க. ஓகே சார். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதோ மிஸ்ஸிங் சொன்னேனே, என்னது? Something missing. சூப்பர் பிரேவ். That's good. Okay sir. என்ன தெரியுமா மிஸ்ஸிங்? இந்த அழகான முகத்துல இந்த அருமையான லிப்ல லிப்ஸ்டிக் மிஸ்ஸிங். ஓகே சார். நீ போட்டுட்டு இங்க இருந்து அங்க பாக்குற, அங்க இருந்து நான் உன்னை இங்க பாக்குறேன். ஓகே சார். ஓகே got it? Got it. Done my sweetie. சார் வழக்கம் போல மோசம் போயிட்டோம் சார். டோப்பா எடுத்துட்டு மேட்டர் சொல்லு. மேட்டர் வெரி சீரியஸ் சார். அறிவு கட்டவனே, இந்த ஆபீஸ்ல டோப்பா மேட்டர் ரொம்ப சீரியஸ். டோப்பா எடுத்துட்டு மேட்டர் சொல்லு. நம்ம கிட்ட 80 லட்சம் கடவான எஸ்கே ஜுவல்லர்ஸ் எஸ்கே போயிட்டான் சார். பாவி, அவனும் போயிட்டானா? ஓட விட்டு நீ என்ன வேடிக்கை பாத்தியா? சார் வசூல் பண்ணலாம்னு போனப்போ இந்த ஒத்த வலையில விட்டுட்டு ஓடி போயிட்டான் சார். 80 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒத்த வளையல். உன் கைய காட்டு. எதுக்கு? கைய காட்டு சொல்றேன். ஜோசிமா பார்க்க போறேன். இப்படி காட்டு. என்னது இது? வளையல் உனக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். How is it?
சூப்பர் சார். என்ன சார் விசேஷம்? ஒபாமாவுக்கு பர்த்டே. இப்ப தேவையா அது? என்ன வேலை சார்? 80 லட்சம். ஐயோ, சொட்ட. இப்ப அது தேவையா? போய. உங்களுக்கு மட்டும் என்ன வாழுதான்? சார் ஆ, சார் இந்த கைக்கு ஓகே, இந்த கைக்கு இன்னொரு 80 லட்சத்துக்கு என்ன குடிய சொல்றியா? உட்காந்து வேலைய பாருமா. போங்க சார். போறேன் போறேன். ஒரு கிள்ளல்ல 80 லட்சத்தை புடிங்கிட்டாலே. நமோ வெங்கடேசாய நமோ வெங்கடேசாய. இன்னைக்கு புறா வராதுமா. ஏன் சாமி? இன்னைக்கு மூட்டை நிறைய தானியங்களோட இங்க 2 பேர் வந்தாங்க. வந்து நீ தினம் வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இறைய போடுற. ஆனா அவன் திடீர்னு வந்து கிலோ கணக்குல இறைய போட்டு போயிட்டான். நல்லா சாப்பிடுங்க, கமான் சாப்பிடுங்க. உண்மையை சொல்லணும்னா உன்னை விட அன்பா பாசமா அதுங்களுக்கு டிஃபன் மீல்ஸ் எல்லாம் போட்டானா பாரு. அப்பதான் நான் கேட்டேன், என்னையா இது சாமி? ஒரு பொண்ணு எத்தனையோ வருஷமா புறாக்களுக்கு தானியம் கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் மேல இன்ஸ்பயர் ஆகி நான் கொடுக்கலன்னு சொன்னா அப்புறம் நான் வளர்றதுல அர்த்தமே இல்லையே. இன்ஸ்பயர் ஆயிட்டா. இன்ஸ்பயர் ஆயிட்டா. நமோ வெங்கடேசா. Please help us by donating as much as you can, madam. Please, madam. Please, madam. Thank you, ma'am. Thanks, Miska. இன்னைக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா நாளைக்கு யாரு? இன்னைக்கு நாளைக்குங்கிறதெல்லாம் இல்ல. நீங்க எப்பவுமே பிச்சை எடுக்க கூடாது. பிச்சை எடுக்காதீங்கன்றீங்க. எங்களுக்கு யார் சாப்பாடு போடுவா? நான் இல்லையா? பிச்சை எடுக்கிறது தப்பு. இப்ப அக்கா பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குல்ல? அப்ப என் கூட வாங்க. உங்க கூடவா? வந்து பாருங்க. வாங்க. தத்தி தோனம் தத்தி தோனம் தத்தி தோனம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டேய், அவங்க இருக்காங்களா? என்ன சொல்ற? இன்னைக்கு நம்ம காரியம் சக்சஸ். ஒரு நிமிஷம். என்ன ஹரிதா லக்கேஜ் வந்துட்டா? இங்கே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டானா என்ன? மறுபடியும் எதுக்கு வந்த? நான் சொன்னது புரியலையா? எப்படி இருக்கு? என்னது? நம்ம ஃபேமிலி போட்டோ. அட ஆமாங்க, அப்பா அம்மா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மான ரொம்ப கௌரவமான குடும்பம். 2 மாமா கூட ஜெயில இருக்காருங்க. மர்டர் கேஸ் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ். அப்புறம் ஏன் போய் சொன்ன? நானும் அனாதன்னு சொன்னா இறக்கப்பட்டு லவ் பண்ணீங்கன்னு நினைச்சேன். ஒருவேளை அனாதையாச்சுன்னு உன்னை நம்பி நான் லவ் பண்ணிருந்தா அவங்கள என்ன செஞ்சிருப்பேன்? உனக்காக அவங்கள விட்டுட்டு வந்திருப்பேன், இல்லனா போட்டு தள்ளிருப்பேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? பெத்த அம்மா அப்பா கூட பிறந்தவங்களோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல அன்பா இருக்க கத்துக்க. பொண்ணுங்களெல்லாம் அப்புறம் காதலிக்கலாம். பொண்ணுங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க. நான் இல்லைன்னா இன்னொருத்தி. ஆனா பெத்தவங்க பொண்ணை திரும்ப கிடைக்க மாட்டாங்க. அரிதா டார்லிங், அது வந்து என்கிட்ட எதுவும் சொல்லாத. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. கெட் லாஸ்ட். ஐயோ, ஒரு அப்பாவி எப்படி விட்டுட்டு ஓடுறாங்களே. எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்களே தவிர உதவி செய்ய யாருமே இல்ல. எவ்வளவு ரத்தம் வருது. ஐயோ, வலிக்குதா? பத்ரா, கோர்ட்டுக்கு போலாமா? அறிவு இருக்கா? முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. அவங்களே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. எல்லாம் அண்ணன் கட்டையில எப்ப போறோம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் கட்டு போட சொல்லுது. எல்லாம் எந்த ஆங்கிள் தான் இது பாக்குது? ஹலோ, முதல்ல பேசுறதை நிறுத்திட்டு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. வா பத்ரா, போலாம். அதான் நம்ம கட்டு போட சொல்லிட்டாங்கல்ல, வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம். அண்ணாஜி வண்டியில உட்காந்துட்டே பாருங்க, நான் கார் ஓட்டுறேன் போங்க. இப்படி பாக்குறாரு, கையில இருந்து அடிபடிச்சு, மண்டையில ஒண்ணும் இல்லையே. கம்மு கம்மு. என்னங்க
உங்களுக்கு மந்திரி போஸ்டிங் கொடுத்துட்டாங்களா? அதை விட பெரிய விஷயம், மாப்பிள்ள ஹரிக்கு வேலை கிடைச்சிடுச்சு. என்னாச்சுடா? எனக்கு வேலை கிடைச்சு எல்லாரும் அதை கொண்டாடுற மாதிரி கனவுடா. உண்மையிலேயே வேலை கிடைச்சா கவலைப்படலாம், கனவுக்கு போய் கவலைப்படுற. ஹரி, ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துறா. ஒரே நிமிஷம், இதோ வந்துடுறேன். என்னாச்சுடா? வட்டி பணம் கட்டிட்டு வந்துடுறேன். வட்டிக்கு கூட வாங்க ஆரம்பிச்சிட்டியா? நான் வாங்கலடா, சீனு வாங்கினா, அவன் தப்பிச்சிட்டான். அவனுக்கு பதிலா எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கட்டிட்டு இருக்கேன். எல்லாம் என் தலையெழுத்து இருத வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் வா. உன் பேர் என்ன? நரசிம்மராவ் சார். யோ, அந்த ஆள் பேரை கேட்டா நீ என்ன குறுக்க வர? ஹாய். சும்மா இருயா தம்பி. இங்க இங்க. ஆ? உன் பேர் என்ன? என் பேரு என் பேரு தெரியாம என்ன எதுக்கு சார் கிட்னாப் பண்ணீங்க? வேலை கொடுக்கறதுக்கு தான். வேலை? வேலையா? நான் கேட்கலையே. இத பாரு தம்பி, நான் பினான்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வேலை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டா உங்க பேச்ச நீங்களே கேட்க மாட்டீங்க. தெரியும் சார். தம்பி தம்பி தம்பி, உட்காரு உட்காரு. உங்க மாமா டார்ச்சர் தாங்க முடியல. ஏற்கனவே இந்த பாடி இத்து போயிருக்கு, இதுல காட்பாடி ஆயிரும் போல இருக்கு. நான் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு வரேன், நீ அதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடு. என்ன பொங்குதா? இந்த பாரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் எடுத்துட்டு வரேன், ஒரு கையெழுத்து மட்டும் போடு, புரியுதா? யோ சார், நம்ம ஆபீஸோட రూల్స్ అండ్ రెగ్యులేషన్స్ தெளிவா எடுத்து சொல்லு, புரியுదా? అలాగే సార్. తమ్ముడు, మన ఆఫీసులో మొదలు రూల్స్ అండ్ రెగ్యులేషన్స్ என்னன்னா, யாருக்கும் தலை மேல முடி இருக்க கூடாது. అదిயும் మీరి உங்களுக்கு వేலை கொடுத்திருக்காరన్నా నువ్వు లక్కీ. అక్కడ చూడండి, ఆ అమ్మాయి పేరు సరస్సు, நம்ம பாஸோட ட்ரீம் கேர்ள். அந்த பொண்ணன்னா మన బాసుకు உயிர். எனக்குன்னா. ஹாய் ஹாய். ஹாய் ஹரி. ஐ அம் சரசு. ஹலோ, என்னடா? என்ன கிடைச்சிட்டாரா? உன் மாப்பிளைய புடிச்சிட்டு வந்து கையோட வேலையும் கொடுத்துட்டேன். சரசு, உங்க கை ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஹலோ, இங்க பாரு ஒற்றை குச்சி, எந்த சூழ்நிலையிலையும் என் பேரனுக்கு நீ வேலை கொடுக்க கூடாது. ஏன்னா அப்படி உத்தியோகம் கொடுத்தேன்னு வச்சுக்க, உடனே என் குண்டு பேத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கைய நாசமாக்கிடுவானுங்க. அதனால நீ வேலை கொடுக்காம இருக்கிறது மட்டும் இல்ல, வேற யாரும் அவனுக்கு வேலை கொடுக்காம பாத்துக்கிறதும் தான் உன் வேலை. ஒற்றை குச்சி, புரிஞ்சுதா? புரிஞ்சு புரிஞ்சு. ஓஹோ, இதுக்குதான் இவ்வளவு நடிக்கிறாரா இவரு? கையே இவ்வளவு சாஃப்டா இருந்தா உங்க லிப்ஸ் எவ்வளவு சாஃப்டா இருக்கும்ல. கமர்ஷியல் பிரேக். யூ ஆர் அப்பாயிண்டட். என்ன சார் சொல்றீங்க? அப்பாயிண்டட் இல்ல, சஸ்பெண்டட். am I correct? நோ, யூ ஆர் அப்பாயிண்டட். ஐ ஆம் கரெக்ட். கையெழுத்து போடு. இந்தாங்க பென். இந்த பாரு, நீ எதை பண்றதா இருந்தாலும் எங்கிட்ட தான் பண்ணணும், புரியுதா? இந்தா கையெழுத்து போடு. அங்க இல்ல, இங்க போடு.